ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. விவசாயிகள் இல்லாமல் நம்ம இல்லை. விவசாயிகள் செய்கிற ஒவ்வொரு தானிய வகைகளாக இருக்கட்டும், எதுனாலும் அந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம உலகத்தில் வாழ முடியாது. அதுதான் உண்மை. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விவசாயம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். விவசாயம் பிடிக்கும் சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் பச்சை கலரில் இருக்கிற ஹார்ட்டை வந்து எல்லோரும் டைப் பண்ணி போடுங்க. அப்புறம் நாங்கள் வந்து வயலுக்கு போனோம். ஊருக்கு போயிருந்தப்ப அப்போ வந்து உரம் போடணும் அப்படின்ட்டு நாங்கள் வயலுக்கு போயிருந்தோம். பார்த்தா அந்த டைம் மழை சீசன்னால் ஈசல் பாருங்கள், எவ்வளோ ஈசல், நிறைய ஈசல் பொந்து, நிறைய குட்டி குட்டியாக நிறைய இடத்துல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொன்றையும் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துச்சு, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈசல் கொய்ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த பொத்தில் எதை எடுக்கிறதுனே தெரில. வீடியோ அவ்வளோவுக்கு கொய்ன்னு ஈசல் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் வந்து உரம் போடுறாங்க. எங்கள் அத்தை வந்து உரத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தையும் மாமாவும் முன்னாடியே வயலுக்கு காலையிலே வந்து களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு உரம் தூக்கிட்டு வந்தோம். எங்கள் அத்தை மாமாவோட உழைப்பு தான் இந்த விவசாயம் ஃபுல்லாகவே. அதோட என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக உரம் போட்டு ஒவ்வொரு இதாக அப்படியே பாய்ச்சிக்கிட்டே போனாங்க உரம். நான் இது வரைக்கும் முன்னாடிலாம் நான் உரம் போட்டது, இது மாதிரி விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்தது கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து தான் நான் வயலுக்கு போகிறது அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். மற்றபடி வயல் வேலையெல்லாம் என்னை பார்க்க விட மாட்டாங்க. எப்போயுமே எங்கள் அத்தை நீ என்னத்தா வந்து அப்படி சொல்லிடுவாங்க. எனக்கு பார்க்கவும் தெரியாது. அதோட இவங்க உரம் போட்டனால நாங்கள் போனோம். சரி நானும் வரேன்ப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு. உரம் எப்படி போடுறீங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு நானும் போனேன். இந்த வெயிலில் அவங்களாம் கஷ்டப்படுறத பார்த்தா தான் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு சாப்பாடு, ஒரு அரிசின்றது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அங்கே போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே ரொம்ப அது பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். இந்த வெயிலில் அவங்க களை எடுத்து அந்த இது நாற்றுன்ட்டு எல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதோட அப்புறம் அவங்க உரம் போட்டாங்க. அதை நான் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வயல் வந்து அவங்க போயிட்டு வர அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் இருக்குது. அவங்க போய் அப்படி வளைஞ்சு வர வரைக்கும் எங்கள் அத்தை மாமா பயிரிட்டது தான். அதோட அவங்க அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அத்தை அவங்க இங்கே வந்தோடனே தீர்றப்ப அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, உரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து நான் அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு ஜனவரியில். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.